ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். த்வதீய பிருத்யாவத காஷ்யபாத்தௌ त्वदीय भृत्यावत काश्यपातौ सुरारिवीरा उदितौ दितौ द्वौ सुरारिवीरा उदितौ दितौ त्वौ संध्या समुत्पादन कष्टचेष्टौ सन्ध्या समुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमाविवान्यौ यमौ च लोकस्य यमाभिवान्यौ त्वदीय भृत्यावत काश्यपातौ सुरारिवीरा उदितौ दितौ द्वौ त्वदीय भृत्यावत काश्यपातौ सुरारिवीरा उदितौ दितौ त्वौ संध्या समुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमाविवान्यौ संध्या समुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमाभिवान्यौ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சாபம் பெற்ற ஜெய விஜயர்களுடைய முதல் அசுர பிறப்பு எப்படி ஏற்பட்டதுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். அத்தக பிறகு, த்வதீய உங்களுடைய, பிருத்யௌதௌ இரு துவாரபாலகர்களும், சுராரி வீரா தேவர்களுக்கு எதிரிகளாக, சுராரி தேவர்களுக்கு எதிரி அப்படின்னா அசுரர்னு அர்த்தம், அசுரர்களாக ராட்சசர்களாக, காஷ்யபாத்து காஷ்யப முனிவரிடம், திதௌ திதிக்கு உதித்தௌ பிறந்தனர், சந்தியா சமுத்பாதன சந்தியா காலத்தில், கஷ்டச்சேஷ்டௌ செய்யப்பட்ட தவறால், யமௌச்ச இந்த இரட்டையர்கள், லோகஸ்ய உலகிற்கு, அந்யௌத்வௌ வேறு இரண்டு, யமாவிவ யமன்களைப் போல ஆயினர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். த்வதீய பிருத்யாவத காஷ்யபாத்தௌ சுராரிவீரா உதிதௌ திதௌ த்வௌ சந்தியா சமுத்பாதன கஷ்டச்சேஷ்டௌ யமௌ ச லோகஸ்ய யமாவிவான்யௌ. சனகாதி முனிவர்களால் சபிக்கப்பட்டு அதன் பிறகு பகவானால் வரம் கொடுக்கப்பட்டு, நீங்கள் 3 பிறவிகள் சம்பிரம்ப யோகம் அப்படிங்கிற எனக்கு வைரியாக எதிரியாக இருக்கின்ற அந்த விதமான பிறவிகளாக 3 தடவை பிறவி எடுத்து அதன் பிறகு என்னை சேருங்கள் அப்படின்னு பகவான் கருணையோடு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன ஆனது, அந்த ஜெய விஜயர்களுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறத பற்றி இனிமேல் சொல்ல போகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அந்த ஜெய விஜயர்கள் தேவர்களுக்கு எதிரிகளாக, அசுரர்களாக, அதே சமயம் மிகப்பெரிய வீரர்களாக காஷ்யப மகரிஷிக்கும் திதி என்கின்ற அவருடைய மனைவிக்கும் பிறக்கிறார்கள். சந்தியா காலத்தினால் செய்யப்பட்ட தவறால் இவர்கள் பிறந்தார்கள். அதாவது அந்த அசுர பிறப்பு எப்படி நேரிடுறது அப்படின்னா, அது கூட ஒரு தவறான செயலால் ஏற்படணும். அவள் சாபம் கொடுக்கப்பட்டு பிறக்கிறா, ஆனால் அந்த சாபம் எப்படி செயலுக்கு வருதுன்னா ஒரு தவறான செயல் மூலமாக வருது. அதாவது காஷ்யபரோட மனைவிகளில் ஒருத்தி திதி சந்தியா காலத்தில் அவள் காமவசப்பட்டு தனக்கு குழந்தை வேண்டும் என்று கஷ்யபரிடம் கேட்டாள். அதித்திங்கிற அவளோட சகோதரிக்கெல்லாம் குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு, எனக்கு மட்டும் குழந்தைகள் இல்லையே, எனக்கு குழந்தைகள் வேண்டும் அப்படின்னு காஷ்யபர்கிட்ட போய் அவள் கேட்குறா. அந்த சமயம், அதாவது அந்த சந்தியா காலம்ங்கிறது பகவத் ஆராதனைக்குரியது. அப்போது கணவன் மனைவியர் உறவு கொள்வது தகாது என்று கஷ்யபர் சொல்கிறார். அப்பொழுதும் அவள் கேட்கவில்லை. மீண்டும் சொல்கிறார், ருத்ரன் தன்னோட கணங்களோட வெளியில் தாண்டவம்
நேரம் அது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான செயல் ருத்ரனுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இப்படியெல்லாம் பலவிதமாக சொன்னபோதும் திதி பிடிவாதமாக அவரை வற்புறுத்துகிறார். அதனால் அந்த சமயத்தில் கஷ்யபர் அவளுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார். அதனால் அந்த சமயத்தில் ஜனித்த இந்த 2 பேரும் அசுரர்களாக உலகிற்கு யமன்களாக பிறந்தனர் என்று நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.